131வது பிறந்த நாளையும் அவர் தம் வழியில் மக்கள் பணியாற்றிய உயர் திரு கே ரங்கராஜன் அவர்களின் 7வது நினைவு நாளையும் முன்னிட்டு இந்த சிறப்புமிக்க நூல் வெளியீட்டு விழா இன்று நடைபெறுகிறது. இவ்விழாவின் மிக முக்கியமான நிகழ்வு சிவகங்கை, தர்மபுரி மற்றும் கரூர் மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியராக பணியாற்றி மதிப்பை பெற்றவர். வரலாற்றை பாதுகாப்பதும் ஆவணப்படுத்துவதும் ஒரு சமூகத்தின் மிக முக்கியமான பணி என்பதை உணர்ந்து அந்த பணியை சிறப்பாக செய்து வரும் தமிழ்நாடு ஆவண காப்பகம் மற்றும் வரலாற்று ஆராய்ச்சி துறையின் ஆணையர் IAS அதிகாரி திருமதி S. மலர்விழி அவர்களை உத்தமர் ஓமகுலார் அவர்களின் வரலாற்று நூல்களை வெளியிட்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக ஓமந்துரார் அவர்களின் வரலாற்று பக்கங்களை ஆய்வு செய்து அவரது வீரத்தையும் ஆளுமையையும் ஆவணப்படுத்திய எழுத்தாளர் திருமதி தேவி மோகன் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். மேலும் இவ்விழாவினை பல்வேறு சிறப்பு விருந்தினர்கள் சிறப்பிக்க இருக்கின்றனர். அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். டாக்டர் நாராயணசாமி, ஃபார்மர் TNPSC மெம்பர் அண்ட் டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன். டாக்டர் N. மீரா from Apollo Hospital. வெல்கம் மேம். அடுத்ததாக எல் தமிழரசன், பிரசிடென்ட் OPR மெம்பர் சேர்மன் ட்ரஸ்டி பார்க் வேல்யூபிள். வெல்கம் சார். அடுத்ததாக செல்வராஜு சார் from founder and director of KRK Academy and managing trustee. வெல்கம் சார். அடுத்ததாக டி மணிவாசகன், ட்ரஸ்டி அண்ட் பிரசிடென்ட் ஆஃப் ரெட்டி இளைஞர் பேரவை. வெல்கம் சார். அடுத்ததாக பாஸ்கர் MC, கவுன்சிலர், சென்னை கிரேட் கார்பரேஷன். வெல்கம் சார். அடுத்ததாக தாமோதரன், ட்ரஸ்டி. வெல்கம் சார். அடுத்ததாக சுந்தரவேல், இண்டஸ்ட்ரியலிஸ்ட். வெல்கம் சார். மங்களத்தின் குறியீடாகவும் அறியாமை என்னும் இருளை நீக்கி அறிவு என்னும் மொழியில் ஏற்றும் விதமாகவும் வைக்க வருமாறு நம் சிறப்பு விருந்தினர்களை அன்புடன் அழைக்கிறோம். குத்துவிளக்கு ஏற்ற வருமாறு சிறப்பு விருந்தினர்களை அழைக்கிறோம். விமலா மணிவாசகன், அனிதா அருண்குமார், ஆனந்தி ரங்கராஜ், உஷா ராணி, டாக்டர் பாரதி, உஷா ஜெயக்குமார், மங்கையர்கரசி தமிழரசன், அனிதா வெங்கட பெருமாள், தேவி ரவீந்திரன் ஆகியோரை மேடைக்கு அழைக்கிறோம். சந்தியா குகன் அவர்களையும் அழைக்கிறோம். குத்துவிளக்கு ஏற்றும் நிகழ்வு நடைபெறுகிறது.
இந்த சரிம்மா, இந்த சரி. குந்தவி தேவி அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். எனக்கு பதில் நீ எடுக்கிறியா கேமரா? எஸ்மா குத்துவிளக்கு ஏற்றிய விருந்தினர்களுக்கு நன்றி. அடுத்ததாக மலரஞ்சலி செல்ல அங்க அங்க நமது ஐஏஎஸ் அதிகாரி மலர்விழி அவர்கள் மலரஞ்சலி செலுத்துகிறார். அடுத்ததாக நம் சிறப்பு விருந்தினர்கள் ஒவ்வொருவரும் மலரஞ்சலி செலுத்தி வருகின்றனர். ஓகே சார், அப்படியே நின்றுங்க சார். அப்படியே சார். இல்லை அப்படியே நின்றுங்க, கொஞ்சம் மறைக்கிறாங்க ஃபுல்லாக. மிஷினை வந்து ஓகே 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 சார்.
அடுத்ததாக நிகழ்ச்சியை தமிழ்தாய் வாழ்த்தோடு தொடங்க கேட்டுக்கொள்கிறோம். பாட்டு அடுத்ததாக நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி தமிழரசன் அவர்கள் சிறப்புரையாற்றுவார். அனைவருக்கும் வணக்கம். இந்த மாலை வேளையில் நிகழ்ச்சியை மிக சிறப்பாக தொடங்கி இருக்கின்ற உத்தமர் ஓ.பி. ராமசாமி ரெட்டியார் அவர்களுடைய பெயரிலே தொடங்கப்பட்டிருக்கின்ற ஓபிஆர் நினைவு தொண்டு அறக்கட்டளை சார்பில் இன்று வெளியிடப்பட இருக்கின்ற ஓபிஆர் எழுதிய புத்தகங்கள் திருமதி தேவி மோகன் அவர்கள் ஓபிஆரை பற்றி எழுதிய புத்தகமும் இன்றைய தினம் வெளியிட இருக்கிறோம். இந்த அரிய பல கருத்துக்களை அடங்கிய இந்த புத்தகங்களை வெளியிட வருகை தந்திருக்கின்ற ஆவணத்தை காக்கின்ற நம்மை எல்லாம் பெண்களுக்கு ஒரு இன்ஸ்பைரேஷன் சொன்னால் மேடம் தான் சொல்கிறோம். நாங்கள் அன்னைக்கு போய் அவங்கள இந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னு அழைக்கும் போதே இன்முகத்தோடு மிக சிறப்பாக ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படியெல்லாம் தெரிந்து கொண்டிருந்திருக்கிறார்கள் என்பதை நான் அப்போதுதான் தெரிந்து கொண்டேன். ரெட்டியார் ஓபிஆர் என்று சொன்னவுடன் அவர் பிறந்த இந்த சமுதாயத்தை பற்றிய ஒரு பெரிய ஆய்வு நான் ஏற்கனவே ஆய்வு செய்தவன் தான். ஆனால் நம்மை தாண்டி மிகப்பெரிய ஆய்வை நடத்தி உங்கள் ஒவ்வொரு ஏரியாவிலையும் எப்படியெல்லாம் இருக்கிறாங்கிறத மிக தெளிவாக எங்களிடத்துல சொன்னபோது எங்களுக்கெல்லாம் அப்படியே ஒரு அளவற்ற மகிழ்ச்சி. ஏனென்றால் ஒரு கௌரவமான அந்தஸ்துள்ள ஒரு சமுதாயம் நம்மை இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டிருப்பதை பெருமையாக கருதி உடனடியாக நான் வருகிறேன் என்று நமக்கு சம்மதம் தெரிவித்தார். அப்பேற்பட்ட நிகழ்ச்சிக்கு இந்த புத்தகத்தை அக்ரேரியன் ரிஃபார்ம்ஸ் அண்ட் ஃபேக்டரி எக்கனாமி என்கிற ஓபிஆர் எழுதி அந்த புத்தகத்தை வெளியிட வருகை தந்திருக்கின்ற இந்திய ஆட்சிப்பணியினுடைய அதிகாரி திருமதி மலர்விழி அம்மா அவர்களை ஓபிஆர் அறக்கட்டளையின் சார்பில் கேஆர்டி கேரியர் அகாடமியின் சார்பில் வருக 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 என கரம் கூட்டி வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற எங்களை எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற தலைவர் திரு தமிழரசன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்து இந்த அறக்கட்டளை மூலம் நடத்தப்படுகின்ற பல்வேறு நல்ல காரியங்களுக்காக பல்வேறு வகையிலும் எங்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்து எக்காரணத்தை முன்னிட்டும் நீங்கள் எந்த விஷயத்தையும் தடை போட்டு நிறுத்திவிட வேண்டாம், நான் இருக்கிறேன், யாம் இருக்க பயமேன் என்று சொல்வார்களே, அதே போல நமக்கு துணையாக இருந்து எல்லா வகையும் உறுதுணையாக இருக்கக்கூடிய எங்களது அரங்காவலர் திருமதி தேவி மோகன் அவர்களை இந்த நேரத்தில் வருக வருக என வரவேற்கின்றேன். அதனைத் தொடர்ந்து எங்களது அரங்காவலர்களாக பல பேர் நாங்கள் ஒன்றாக இன்றைய தினம் ஒன்றாக சேர்ந்து இருக்கின்றோம். இருந்தாலும் எங்களது ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நமக்கு அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு அரிய உற்ற நண்பராக உறவாக
நம்மோடு வருகை தந்திருக்கின்ற முன்னாள் டிஎன்பிஎஸ்சி உறுப்பினராகவும் பல நேரங்களிலே மிக நீண்ட காலம் டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷனில் ரொம்ப நாள் டைரக்டராக இருந்து பல நல்ல திட்டங்களை எல்லாம் அறிமுகப்படுத்தி எளிமைய எங்களது உறவினர் திரு டாக்டர் ஆர் நாராயணசாமி அவர்களையும் ஏற்கனவே இந்த நிகழ்ச்சிக்கு ஒவ்வொரு ஆண்டும் தொடங்கின நாள்ல இருந்து இன்னைய தேதி வரலும் எங்களுக்கு டாக்டர் மீரா அவர்கள் எங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள நான் எந்த நேரத்திலையும் மறக்க முடியாத அளவுக்கு மிக சிறந்த ஒரு இடத்தை எங்களுக்கு வழங்கி இருக்கிறார். அப்பேற்பட்ட திரு டாக்டர் மீரா அவர்களையும் இந்த நிகழ்ச்சியில ஆரம்ப காலத்துல நாங்கள் அந்த கட்டடம் வாங்கினதுல இருந்து இன்னைய தேதி வரை எங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்ற தொழிலதிபர், எங்களது அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற பல பிஸ்னஸில் பிஸியாக இருக்கிறவங்க எங்கள் அறக்காவலர் திரு சுந்தரவேல் அவர்களையும் இந்த நேரத்தில் வருகிறேன். இதெல்லாம் தாண்டி நான் ஒரு மிக முக்கியமான ஒரு நபரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். இந்த நேரத்தில் நம்மளை எல்லாம் இந்த குழு ஏசிக்குள்ளர உட்கார வைக்கிற ஒரு வாய்ப்பை கொடுத்ததே முதல்ல அது மாமன்ற உறுப்பினர், இந்த சென்னை மாநகரத்தினுடைய கிரேட்டர் சென்னையினுடைய மாமன்ற 178வது வார்டினுடைய உறுப்பினர் திரு பாஸ்கர் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். நம்ம அகாடமியை தொடங்கும் போது முதல்ல அவர் தான் சுகாதாரத்துறை அமைச்சர் மாண்புமிகு மா சுப்பிரமணியம் அவர்களை அழைத்து வந்தது அவர் தான். நான் தான் இன்னைக்கு கூட சொன்னேன், உங்களால் தான் நாங்கள் இன்னைக்கு 151 பிள்ளைகள் இந்த அகாடமியிலிருந்து வெளியேறி இருக்கிறார்கள், அரசு பணியிலே அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதெல்லாம் நீங்கள் தொடங்கி வைத்ததுதான் சொல்லி அவங்கள்ட்ட நான் பெருமையாக சொல்லிட்டு இருந்தேன். அப்பேற்பட்டவர் இன்னமும் நான் உதவி செய்துக்கிட்டே தான் இருப்பேன்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே இருப்பார். அப்படி இன்னைக்கு இந்த அரிய ஒரு வாய்ப்பை இடத்தை ஏற்பாடு செய்து கொடுத்த திரு பாஸ்கர் அவர்களையும் இந்த நேரத்தில் வருக என வரவேற்கின்றேன். அடுத்து இந்த அறங்காவலர்கள், எங்களுடைய அறங்காவலர்கள் பல பேர் இன்னைக்கு நான் ஒவ்வொருத்தரையும் பேர் சொன்னோம்னா ஏற்கனவே நம்ம லேட்டாக தொடங்கியிருக்கோம். சீக்கிரமாக முடிக்கணுங்கிற எண்ணம் நம்ம ஒவ்வொருத்தர் மனதிலையும் இருக்கு. எப்போ 7 மணிக்கு டின்னர்னு அனௌன்ஸ் பண்ணாங்களே, இப்போவே மணி 7 கிட்டத்தட்ட வந்துடுச்சு, நிகழ்ச்சியவே இப்போ தானே தொடங்கியிருக்காங்கிற ஒரு மனசுக்குள்ள ஒரு ஐயம் எல்லாம் இருக்கும். சில பேருக்கு ப்ரோக்ராம் இருக்கும். அதையெல்லாம் மனதில் கொண்டு நான் ஒவ்வொரு அறங்காவலர்களையும் பேர் சொல்ல முடியவில்லை என்று நான் தவறாக நினைக்க வேண்டாம். ஒவ்வொரு அறங்காவலர்களையும் எங்கள் பேரவையினுடைய தலைவர் திரு மணிவாசன் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளையும் நான் இந்த நேரத்தில் வரவேற்று இந்த தலைமை உரை எங்கள் தலைவர் எப்போவுமே அதிகமாக பேச மாட்டார். எப்படின்னா, அதிகமாக இலை இருந்ததுன்னா அதில் கனிகள் ரொம்ப குறைவாக இருக்கும் இல்லையா? அது மாதிரி இந்த பேசுகிறவங்க அதிகமாக நாங்கள்லாம் பேசிக்கிட்டே இருக்கோம். எங்கள்கிட்ட எல்லாம் ஒன்றும் இல்லை. சார் கனிகளாக இருந்து எப்போவுமே எங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு நான் தொடங்கிய இந்த நாளில் இருந்து நான் ஏறத்தாழ அவர் ஒரு 20 வருஷமாக எங்களுக்கு தலைவர். நான் அவரோடவே பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு இந்த அறக்கட்டளை தொடங்கி எல்லா காரியங்களிலும் எங்களை வழிநடத்தி கொண்டிருப்பவர் திரு தமிழரசன் அவர்கள். அவரை மீண்டும் ஒரு முறை வரவேற்று அவர் சொல்ல வேண்டிய கருத்துக்கெல்லாம் நான் ஏறத்தாவே நீங்கள் சொல்லிடுங்கன்னு சொல்லி முடிச்சிட்டார். அதனால் அவர் அதிகமாக பேச மாட்டார். காரணம் அவருடைய உடல்நிலையும் ஒரு காரணம். அதனால் இந்த அளவில் உங்களது அனைவரையும் மீண்டும் ஒரு முறை அறக்கட்டளையின் சார்பிலே வரவேற்று இந்த நூல் வெளியீட்டு விழாவை மிக சிறப்பாக நீங்கள் நடத்தி தர வேண்டும். இது ஒரு குடும்ப விழா மாதிரி நாங்கள் ஏற்பாடு பண்ணணும் முதல்ல. பட் அதுக்கப்புறம் அதை நிறுத்த முடியல. அதனால் எங்கள் மாணவர்களை நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டோம். அவங்களுக்கும் நிறைய பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கும் புத்தகங்கள்லாம் இன்னைக்கு வழங்க இருக்கிறோம். அதையும் அந்த நிகழ்ச்சியையும் நீங்கள் செய்வதற்கு அனுமதி தந்து இந்த குடும்ப விழாவில்
உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக என வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு விருந்தினரை அறிமுகப்படுத்துகிறார். நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த இனிய மாலை பொழுதில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் இன்னைக்கு ஓபிஆருக்கு நமக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ஸ்டாச்சு இது பண்ணுறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது நம்மளுடைய மிகப்பெரிய கோரிக்கை ஏற்கப்பட்டிருக்கிறது. அதற்காக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக முதலில் நம்ம கைத்தட்டி நம்மளுடைய இதை தெரிவிச்சு இது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லேட்டு. 1947 49 வரைக்கும் முதலமைச்சராக இருந்தவருக்கு இப்பதான் நம்ம சிலை ஏது பண்றோம்னா இது நம்ம அவரை எங்கேயோ தவற விட்டுட்டோம் அப்படின்னு தான் தோணுது. அவரு இதெல்லாம் படிச்சு பார்க்கும்போது நமக்கு நம்ம ஒரு நல்ல முதலமைச்சரை முன்னெடுக்க தவறிட்டோமோ, காமராஜரோட அது ஒரு படி மேலேயே இருந்தவரை நம்ம அதை கண்டுக்காம விட்டுட்டோமோ அப்படின்னு தான் தோணுது. இது இன்னைக்கு அவர் ஒரு கம்யூனிட்டி லீடரா ப்ரொஜெக்ட் பண்ற அளவுக்கு கிடையாது. அவர் எல்லாத்தையும் கடந்தவர். அதனால நமக்கு இது எல்லா இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு இருக்கு, தமிழக மக்களுக்கு இருக்குது. அட்லீஸ்ட் இப்பயாவது செய்யறாங்களே அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். இருந்தாலும் தமிழக அரசுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்டேஜில் உள்ள எல்லா அரங்கவர்களையும் எனக்கு தெரியும், இங்க இருக்கவங்களையும் தெரியும். ஏற்கனவே அவர் டைரக்டர் ட்ரஸ்டி நான் பேசி அவரு டயத்தை வேஸ்ட் பண்ண சொல்றாரு. இப்போ இதுக்கப்புறம் நானும் எல்லாருடையும் சொல்ல முடியாது. அதனால எல்லாருக்கும் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நேராக என்னை சீஃப் கெஸ்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்துக்கு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் மேடம் எனக்கு ஒரு 3 இயர்ஸா தெரியும். அவங்கள நான் ஒரு அதிகாரியா நல்லா எல்லாருடையும் பழகக்கூடியவங்க. அவங்க அந்த IAS ஆஃபீஸர் அந்த மாதிரி நான் பழகினதில்லை. ஒரு தோழியாவோ சகோதரியாவோ தான் நினைச்சு பழகிருக்கிறேன். அவங்க கூட எவ்வளோ நான் பேசியிருக்கிறேன். ஆனால் அவங்க அதாவது எப்படி சொல்றதுன்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு 50க்கு மேல IAS ஆஃபீஸர் பழகிருப்பேன். ஆனால் இவங்க வேற லெவல். அது எப்படி சொல்றதுன்னா, டக்குன்னு நம்ம கூட மெர்ஜ் ஆகிடுவாங்க. அந்த வேவ்லென்த் நல்லா மெர்ஜ் ஆகும். ஒரு IAS ஆஃபீஸர் அளவுக்கு அந்த ஒரு இது காட்ட மாட்டாங்க. அந்த விஷயத்துல எனக்கு அவங்கள பிடிக்கும். இவங்க மாதிரி தன்னுடைய அந்த இதோட பழக மாட்டாங்க. எல்லாருக்கிட்டையும் ஈஸியா மெர்ஜ் ஆவாங்க. அவங்க கிட்ட வேலை செய்யறவங்கள எல்லாரையும் அவங்க கொஞ்சம் கிளீனா நோட் பண்ணி இது பண்ணுவாங்க. அவங்களுடைய பர்சனல் ஸ்டாஃபா இருந்தாலும் சரி, இப்ப நம்மளே ஒரு ஃபைல் எடுத்து போனாலும் சரி, நமக்கு அந்த ஃபைலை தாண்டி என்ன இருக்கு, அதை தாண்டி நமக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்தா சால்வ் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. எல்லாருடைய பிரச்சனையும் கரெக்டா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அவங்க இன்னும் சொல்ல போனா அவங்க காலேஜ் படிக்கும் போதே ரொம்ப தைரியசாலி. அவங்க எல்லாத்தையும் தட்டி கேட்கக்கூடியவங்க. அவங்க அக்ரிகல்ச்சர் படிக்கும் இதெல்லாம் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட நான் கேட்டது, அவங்க சொல்லலை எனக்கு. அவங்க எல்லாத்தையும் தட்டி கேட்கக்கூடியவங்க. எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஆளா இவங்க தான் கேட்பாங்க. காலேஜ் படிக்கும் போது டாப்பரா இருந்தவங்க. எந்த விஷயமா இருந்தாலும் அவங்க ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. ஈவன் IAS ஆஃபீஸர் அசோசியேஷனா கூட எதா இருந்தாலும் தட்டி கேட்கறது அவங்களதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அளவுல அவங்க தான் மனசுல பட்டதை வெளிப்படையா பேசக்கூடியவங்க. ஒரு எளிமையான அதிகாரி, இந்த ஒரு நேர்மையான அதிகாரி, ஒரு வேளாண்மை இதுல முதுநிலை படிச்சவங்க. நம்ம விவசாயியோட முதலமைச்சர் சொல்ற
நம்ம இவர் ஓமந்துராரோட புக்குகளை வெளியிடுறதுக்கு இவங்க மிக சிறந்த அதிகாரியாக இருப்பாங்கன்றது எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. அவங்க 3 டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருந்திருக்காங்க. சிவகங்கை, தர்மபுரி, கரூர். 6 தடவை வந்து பெஸ்ட் கலெக்டர் அவார்டு வாங்கியிருக்கிறாங்க. முதல்ல இவங்க வந்து 1997ல ஐபிஎஸ் ஆஃபீஸரா செலக்ட் ஆனாங்க ஒரிஷா கடல்ல. தமிழ்நாடு டாப்பர் அது. அப்போ இவங்க வீட்டில் உள்ள சூழ்நிலை காரணமாக இவங்க போகல, ஐபிஎஸ் ஆஃபீஸராக போய் ஜாயின் பண்ணல. அதுக்கப்புறம் 98ல திருப்பி ஐஆர்எஸ் செலக்ட் ஆனாங்க, அதுவும் ஜாயின் பண்ணல. 2001ல தான் குரூப் 1 ஜாயின் பண்ணாங்க. 2009ல ஐஏஎஸ் ஆஃபீஸர். அதுக்கப்புறம் 3 டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருந்திருக்காங்க. அதில் 6 டைம் வந்து பெஸ்ட் கலெக்டர் அவார்டு வாங்கியிருக்காங்க. சைல்டு லேபர் பிரிவென்ஷனுக்காக சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல பெஸ்ட் கலெக்டர் 1. டிசபிலிட்டி எம்ப்ளாய்மெண்ட் தமிழ் மாற்றுத்திறனாளிகள் அது சிவகங்கையில் ஒரு தடவை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவார்டு. அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் வந்து மேக்சிமம் கொடுத்ததுல நேஷனல் லெவலில் 2nd அவார்டு வாங்கியிருக்காங்க நேஷனல் லெவலில். அப்புறம் மார்டாலிட்டி ஹெல்த் டிபார்ட்மெண்ட் மார்டாலிட்டி ரேட் வந்து ரொம்ப ரெடியூஸ் பண்ணதுல பெஸ்ட் கலெக்டர் அவார்டு வாங்கியிருக்காங்க. ஆல் இந்தியா லெவலில் சென்ட்ரல் கவர்மெண்ட் அவார்டு வந்து காது கேளாதவருக்கு வேலைவாய்ப்பு அதிகமாக ஏற்படுத்தி தர அவார்டு, அதுவும் வாங்கியிருக்காங்க. பெண் சிசு கொள்கை தடுத்தல் அது வந்து அதுலேயும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அவார்டு வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி பெஸ்ட் கலெக்டர் அவார்டு நிறைய தடவை வாங்கியிருக்காங்க. அவங்க எந்த வேலை எடுத்தாலும் எங்ககிட்டயே வரும்போதே இவங்க எங்களை கூப்பிடுறாங்கனாலே நாங்கள் ஒரு பயத்தோடு தான் போவோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு பிளானே போட்டுருவாங்க, இதுதான் சொல்லி. நான் உடனே கடைசியாக இப்படி எல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு நான் தான் ஒரு கட்டை போடுவேன். மேக்சிமம் எல்லாத்தையும் பக்காவாக பிளான் பண்ணக்கூடிய ஒரு ஆஃபீஸர். எல்லாத்தையுமே முன்கூட்டியே யோசிப்பாங்க, எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக பேசுவாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையான அதிகாரி. அதை நாங்கள் அதிகாரியாக பழகிறது இல்லை, அதனால எனக்கு அதிகாரின்னு சொல்ல வரமாட்டேங்குது. அதனால நான் சீஸ் குட் ஃப்ரெண்ட் குட் அது மாதிரி தான் பழகிருக்கிறோம். அவங்க வந்து ஒரு மிகச்சிறந்த ஆளுமை என்பது சந்தேகம் இல்லை. அவங்க இந்த கவர்மெண்ட்ல போகக்கூடிய தூரம் ரொம்ப அதிகம் இருக்கு. நான் எதிர்பார்க்குறேன், நான் அவங்க கூட சேர்ந்து போவேன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். அரங்காவலர் ரமேஷ் அவர்கள் கூறியது போல ஓமந்துராராம் அடுத்ததாக நமது ஐஏஎஸ் அதிகாரி அவர்களுக்கு சால்வை அணிவிக்கும் விழா நடைபெற இருக்கிறது. வெல்கம் சார். சைடில் அதிகாரத்தை பெருமைப்படுத்தும் விழாவாக நடைபெறுகிறது. நன்றி சார். உத்தமர் ஓமந்துரார் அவர்கள் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்த போதும் தன் விவசாய வேர்களை மறக்காமல் உழவர்களின் வாழ்வாதாரத்திற்காகவும் சமத்துவ பொருளாதாரத்திற்காகவும் கொண்டிருந்த தொலைநோக்கு சிந்தனைகளை விவரிக்கும் நூலாக அமைந்திருக்கிறது வேளாண் சீர்திருத்தங்களும் சமத்துவ பொருளாதாரமும் என்ற நூல். மற்றும் இந்திய வரலாற்றில் ஹைதராபாத் இணைப்பில் ஓமந்துரார் ஆற்றிய அரும்பணிகளை பல ஆண்டுகால ஆய்வின் அடிப்படையில் வெளிச்சம் போட்டு காட்ட இருக்கிறது ஓமந்துரார் த அன்சங் ஹீரோ ஆஃப் ஹைதராபாத் இன்டகிரேஷன் என்று தேவி மோகன் அவர்கள் எழுதிய நூல். இந்த 2 நூல்களையும்
இப்பொழுது வெளியீட்டிற்கு தயாராக இருக்குது. வெளியிட நமது IAS அதிகாரி அவர்களையும் மற்றும் சிறப்பு விருந்தினர்களையும் அழைக்கிறோம். நூல் வெளியிடப்படுகிறது. அதை சிறப்பு விருந்தினர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். ஐயா ஐயா கேமரா ஐயா நீங்கள் பேக் வாங்க. கை கொஞ்சம் கை அது இருங்க. ஓகே அடுத்த புக்கா வரையும் சொல்லுங்க. இல்லை இதுதான் இதில் வருது, எது மறைக்குதுன்னா அதில் பாருங்க. இரண்டு நூல்களும் இப்பொழுது உங்கள் பார்வைக்கு. அவர் அப்படியா சொல்கிறேன் சொன்னாங்க இது கேட்குமெண்ட் இல்லைன்னா 3 ரூபா வருது சார். நமது IAS அதிகாரி எஸ் மலர்விழி அவர்கள் நீங்கள் நம்முடைய சிறப்புரையாற்றி வருகிறார். வெல்கம். சிறப்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விழாவிலே வரவேற்புரை வழங்கிய திரு செல்வராஜ் அவர்களே, கலந்து கொண்டுள்ள ட்ரஸ்டினுடைய அறங்காவலர் தேவி மோகன் அவர்களே, திரு நாராயணசுவாமி அவர்களே, டாக்டர் மீரா அவர்களே, திரு தமிழரசன் அவர்களே, திரு பாஸ்கரன் அவர்களே, திரு சுந்தரவேல் அவர்களே, திரு மணிவாசன் அவர்களே, திரளாக கலந்து கொண்டுள்ள குடும்ப உறவுகளான உத்தமர் OPR அவர்களுடைய குடும்ப உறவுகள் என கூறலாம்னு நினைக்கிறேன். அதே போல உத்தமர் OPR நினைவு தொண்டு அறக்கட்டளையின் மூலமாக நிதி உதவி பெற்று போட்டித் தேர்வுகளிலே கலந்து கொண்டு பல்வேறு பதவிகளுக்கு தேர்ச்சி பெற்றுள்ள மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் ஒரு நோக்கம் இருக்கும். அந்த அடிப்படையில இந்த விழாவிற்கான நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தமர் OPR அவர்கள் எழுதிய நூல் வெளியிடுவதன் மூலமாக அவரது கருத்துக்களை இளைய தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பதை நோக்கமாக கொள்ளலாமா, அல்லது இங்கு இருக்கக்கூடிய அறங்காவலர் ஒவ்வொருவரும் அவரவர் மிக சிரமப்பட்டு ஈட்டிய பொருளை இந்த தொண்டு அறக்கட்டளையின் மூலமாக குடும்ப உறவுகள் தாண்டி இந்த அறக்கட்டளைக்கு யாரெல்லாம் ஜாதி மதம் இனம் கடந்து யாரெல்லாம் படிக்க வர்றாங்களோ அவங்க அத்தனை பேருக்குமே சிறப்பாக பயிற்சி கொடுத்து பல்வேறு பதவிகளுக்கு தேர்வு செய்யக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கினார்களே, அவர்களுக்கு நன்றி சொல்வது இந்த கூட்டத்தினுடைய நோக்கமாக இருக்குமா என ஆராய்ந்து பார்த்தால் உத்தமர் OPR
உண்மையை நன்கு தெரிந்த பிறகு இறுதியாக இந்த விழாவினுடைய நோக்கம் என்ன என்பதை நீங்களே சொல்லுங்க. உத்தமர் ஓபிஆர் அவர்கள் இதே பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு 1895ஆம் ஆண்டிலே ஒரு விவசாய குடும்பத்திலே ஓமந்தூர், திண்டிவனம் அருகே உள்ள ஓமந்தூர் என்கிற கிராமத்திலே முத்துராம ரெட்டியார் அரங்கநாயகி அம்மாள் அவர்களுக்கு மூத்த மகனாக பிறக்கிறார். அவர் 13 வயது இருக்கின்ற போதே அவருடைய தந்தையார் இறந்து விடுகிறார். 15 வயதாக இருக்கின்ற போதே திருமணம் சிங்காரத்தம்மாள் என்னும் பெண்ணை மனம் முடித்து வைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 18 வயதாக இருக்கின்ற போது அவருடைய தாயாரும் மரணித்து விடுகிறார். 21 வயதாக இருக்கின்ற போது ஒரு ஆண் குழந்தைக்கு தகப்பனாகிறார். 22 வயதாக இருக்கின்ற போது கோவை மாநகரிலே மோதிலால் நேரு அவர்களுடைய செயலாளராக இருக்கக்கூடிய சண்முகம் செட்டியார் என்பவரை சந்திக்கின்றார். அந்த சந்திப்பு அவரது வாழ்க்கையிலே ஒரு பெரிய திருப்பு முனையாக அமைகிறது. 24 வயதாக இருக்கின்ற போது அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. அந்த பெண் குழந்தை 27 நாள் இருந்து இறந்து விடுகிறது. அந்த துயரம் தாங்காமல் அவரது துணைவியார் உடல்நல குறைவு ஏற்பட்டு 25 வயதாக இருக்கின்ற போது இறந்து விடுகிறார். இப்படி பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில இளமையிலிருந்து 25 வயசுங்கிறதுக்குள்ள துயரம், தந்தை மரணம், தாயார் மரணம், மனைவியின் மரணம், பெண் குழந்தையுடைய மரணம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய ஒரே மகனான சுந்தரம் குருகுல கல்வி பயில்வதற்காக பெங்களூர் அனுப்புறாரு. போன இடத்துல நந்தி ஹில்ஸுக்கு ஒரு சுற்றுலா செல்கிறார். சென்ற இடத்திலே ஒவ்வாமையால் ஒரு காய்ச்சல் ஏற்பட்டு 3 தினங்களில் மகனும் மரணித்து விடுகிறார். எண்ணி பாருங்கள், இளம் வயதிலேயே எவ்வளவு தூரம் அவரை துயரம் துரத்துகிறது. ஆனாலும் மனக்குருதி சிறிதும் குன்றாமல் ஒரு போராளியாக பொது வாழ்க்கையிலே தன்னை அர்ப்பணிக்கிறார். காங்கிரஸ் கட்சியிலே திண்டிவனம் மாவட்ட தலைவராக ஆரம்பித்து பல்வேறு நிலைகளிலே, அதாவது கிட்டத்தட்ட 1937ஆம் ஆண்டு சென்னை மாகாண காங்கிரஸ் தலைவராக சத்தியமூர்த்தி அவர்களை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெறுகிறார். அப்ப தமிழர், அதாவது துயரங்களை கண்டு தோன்று வளர்ந்தாரான அவருக்கு அதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை என்பதே இருந்திருக்காது. நம்மள நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன துயரமானாலே துவண்டு விழுந்து விடுகிறோம். கஷ்டம்னா மேல எடுத்து போராடணுங்கிற எண்ணம் இல்லாம அந்த கஷ்டத்தை அதோட நிறுத்திடுறோம். ஆனா இவர் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இத்தனை கஷ்டங்கள் இருந்த போதும் போராட்ட குணத்தை விடாம காங்கிரஸ் கட்சி தலைவராகிறார். கிட்டத்தட்ட 1947ஆம் ஆண்டுல காங்கிரஸ் கட்சி தலைவர் என்கிற நிலையில் இருந்து முதலமைச்சர் பதவி அவரை தேடி வருகிறது. தேடி வருகிறதுன்னா கர்மவீரர் காமராஜரும் மூவறிஞர் ராஜாஜியும் பிரகாசம், அப்போதைய முதலமைச்சராக இருந்த பிரகாசம் செய்த சில தவறுகளை நீக்கி சரி செய்வதற்காக திறன் வாய்ந்த ஒரு தலைவர் தேவை, முதலமைச்சர் தேவை என்கிற அடிப்படையில முதலமைச்சராக உத்தமர் ஓமந்தூராக சரியான தேர்வாக இருக்கும் அப்படின்னு நினைச்சு ஓமந்தூரார முதலமைச்சர் பதவி ஏற்றுங்கன்னு கூப்பிடுறாரு. இந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகாரம் தேடி வருவதற்கு முன்பாக ஆடா பிறந்து அந்த போஸ்டர் வாங்கிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா உத்தமர் ஓமந்தூரார் ஒரு தினம் 2 தினம் அல்ல 3 மாதங்கள் விடாம அவங்க கேட்டு கூட அந்த பதவியை ஏற்க அவர் விரும்பவில்லை. அப்ப அவர் சொல்ற பதில் என்ன சொல்றாருன்னா, இந்த பதவி நமக்கு செயல்பட்டு வராது, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. திரும்பவும் அவரை விடாமல் இந்த பதவியை ஏற்று திரு பிரகாசம் அவர்கள் செய்த தவறுகளை சரி செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கும் போது என்னுடைய ஆன்மீக குருவான ரமண மகரிஷி அவர்களிடம் கேட்கிறேன். அவர் ஒப்புக்கொண்டால் இந்த பதவியை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ரமண மகரிஷியிடம் தெரிவித்தவுடன் அவர் உடனடியே பதவியை ஏற்றுக்கொண்டு சொல்லல. அவர் அவருடைய அந்த ஒரு கால சூழலை எடுத்துக்கொள்கிறார். அதன் பிறகு இவர் பதவியை ஏற்றுக்கொள்கிறேன் என கூறும் போதுமே தமிழகத்தோடு அப்ப சென்னை மாகாணத்துல பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம் சென்னை மாகாணத்துக்கு உட்பட்டது. அப்போ பாத்தீங்கன்னா அந்த தெலுங்கு பேசக்கூடிய எம்எல்ஏக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா உத்தமர் ஓபிஆர் ரெட்டியார் பின்னால வந்து எல்லாருமே நினைப்பீங்க இவர் வந்து தெலுங்கு பேசக்கூடியவர் அப்படின்னு. ஆனா அவர் தன்னை ஆங்கிலம் பேசுறதால நம்ம வந்து என்ன இங்கிலீஷ் ஆயிட முடியுமா? ஆங்கிலேயர்கள் கிடையாது இல்ல.
அதே போலதான் நான் தமிழ்நாட்டில் இருக்கிறேன், நான் தமிழன் தான். ஆந்திராவில் இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏக்கள் என்னை சப்போர்ட் பண்ணவும் நான் யாரையும் போய் செய்ய மாட்டேன். அவர்கள் என்னை ஏற்றுக்கொண்டால் நான் முதல்வராக பதவி வைத்தேன்னு சொல்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா பிப்ரவரி இறுதியில் இந்த முதலமைச்சர் தேர்வுக்கான போட்டி நடக்கின்ற போது பிரகாசம் அவர்களுக்கு ஒரு சில வாக்குகள் மட்டுமே கிடைக்கிறது. அனைவருடைய ஏகோபித்த முடிவின் காரணமாக இவர் முதலமைச்சராக பதவி ஏற்கிறார். அதன் பிறகு முதலமைச்சராக இருந்த கால அவகாசம் பாத்தீங்கன்னா 2 வருடம் 14 நாட்கள். ஆனா பதவி ஏற்பதற்கு தான் தயங்கினாரே ஒழிய பதவியில் அமர்ந்த பிறகு புலி பாய்ச்சலாக ஒரு 100 ஆண்டு காலம் இருந்தால் கூட செய்ய முடியாத அருள் பெரும் காரியங்களை அந்த 2 ஆண்டுகளிலே செய்து முடிக்க ஒரு ஒப்பற்ற தலைவர்னு தான் உத்தமர் ஓபிஆர் அவர்களை நாம் கூற வேண்டும். முதல்ல இவர் பதவி ஏற்ற உடனே அப்போது இருந்த ஐசிஎஸ் அதிகாரிகள், அதாவது பிரிட்டனில் நடைபெற்ற அந்த ஐசிஎஸ் போட்டித் தேர்விலே வெற்றி பெற்று இருந்த ஐசிஎஸ் அதிகாரிகள், இவர் என்ன ஒரு சாதாரண விவசாய குடும்பத்திலிருந்து வரக்கூடியவர், 8வது வகுப்பு மட்டுமே படித்தவர், பெரிய நிர்வாக பண்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால முதலமைச்சருடைய தனி செயலாளராக நாம் பொறுப்பெடுத்துக் கொண்டால் நாட்டை ஆளப்போவது நாம் தான் என்கிற நினைப்பிலே ஐசிஎஸ் அதிகாரிகள் போட்டா போட்டி போட்டு உத்தமர் ஓபிஆர் அவர்களிடம் தனி செயலாளராக சேருவதற்கு ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்றாங்க. சிறிதும் யோசிக்காமல் உத்தமர் ஓபிஆர் அவர்கள் பெரியகுளத்திலே மாவட்ட முன்சீப்பாக இருந்த அழகிரிசாமி என்பவரை தன்னுடைய தனி செயலாளராக எடுத்துக்கொள்கிறார். காரணம் என்னன்னா, உள்ளதை உள்ளபடியே சிறிதும் ஏமாற்றம் இல்லாமல் கலப்படம் எதுவும் இல்லாமல் என்ன நடக்கிறதோ அதை நேரடியா நமக்கு சொன்னா மட்டும் போதும், தனி செயலாளருக்கு வேற எந்த பணியும் இல்லை என்கிற அடிப்படையிலே டிஸ்ட்ரிக்ட் முன்சீப் அழகிரிசாமி அவர்களை தன்னுடைய தனி செயலராக எடுத்துக்கொள்கிறார். பின்னாடி பாத்தீங்கன்னா இந்த தனி செயலர் உயர் நீதிமன்ற நீதிபதியாக, உச்ச நீதிமன்ற நீதிபதியாக பதவி உயர்வுல போறாருன்னா எவ்வளவு ஒரு தரம் வாய்ந்த ஒருத்தரை தனி செயலாளராக எடுத்திருக்கிறாரு அப்படிங்கறத நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா முதலமைச்சராக அமர்ந்தவுடன் அவரது உடல் நலம் பேணுவதற்காக பர்சனலா ஒரு டாக்டர், கவர்மெண்ட் சர்வீஸ் வந்து ஒரு டாக்டரை கொடுப்பாங்க. ரத்னவேல் சுப்பிரமணியம் என்பவரை டாக்டரா இவர் எடுக்கிறாரு. இவர்கிட்ட பணியை சேர வருகின்ற போது அந்த டாக்டர் கிட்ட 3 நிபந்தனைகளை உங்களுக்கு விதிக்கிறேன். நம்பர் 1, யாருக்காகவும் எந்த பரிந்துரையோடு என்னிடம் நீங்கள் வரவே கூடாது. 2வது, உங்களுக்கு அவுட் ஆஃப் டர்ம் ப்ரொமோஷன் எதுவும் கேட்டு முதலமைச்சரிடம் இருக்கிறீர்கள் என்ற காரணத்துக்காக அவுட் ஆஃப் டர்ம் ப்ரொமோஷன் எதுவும் கேட்டு என்கிட்ட நீங்க வந்துடவே கூடாது. முக்கியமாக அரசியலை எந்த சூழ்நிலையிலும் அரசியல் குறித்த கருத்துக்களை என்கிட்ட நீங்க பேசவே கூடாது. இந்த 3 நிபந்தனைகளுக்கு நீங்க ஒத்துட்டீங்கன்னா என்கிட்ட பர்சனல் டாக்டரா நீங்க சேரலாம்னு சொல்றாரு. எழுதி கையொப்பம் வாங்கிய பிறகு அந்த டாக்டரை பர்சனல் டாக்டரை இவர் எடுத்துக்கிறாரு. அடுத்து இவர் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு 2வது நாள் செக்ரட்டேரியட்ல செயலர்கள் மத்தியிலே ஒரு பெரிய கூட்டம் ஒண்ணு நடக்குது. நாடு விடுதலை அடைந்த அந்த காலகட்டத்துல உணவு பற்றாக்குறை இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். விவசாய விளை பொருள்கள், இப்ப அரிசியை விளைவிக்கணும்னா கண்டிப்பா அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா 6 மாத பயிராக இருக்கும். 6 மாதங்கள் கழித்துதான் அடுத்த விளைச்சல் கிடைக்கும். உடனடியாக உணவு உற்பத்தி பெருக்க வேண்டும் என்றால் நீல புரட்சி என மீன் உற்பத்தியை பெருக்குவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு கூப்பிட்டு மீன்வளத்துறை இயக்குநரோடு கலந்துரையாடுகிறார். அபாஸ் கலீல் என்கின்ற ஐசிஎஸ் ஆபீசர் அந்த காலகட்டத்துல மீன்வளத்துறை இயக்குநரா இருக்கிறாரு. அவர் மீட்டிங்ல வந்து உட்கார்ந்த உடனே இவர் என்ன ஒரு சாதாரண விவசாய குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறாரு, எதை பத்தி இவருக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு இவர் கேட்ட கேள்விக்கு, கடல் பெரியதாக இருந்தாலும் எல்லா இடங்களிலையும் மீன் கிடைக்காது, அதனால நீங்க சொல்ற காரியங்கள் எல்லாம் செய்யவே முடியாது அப்படின்னு அலட்சியமா பதில் சொல்றாரு. உடனடியா உத்தமர் ஓமந்தூரார் அவர்கள் கான்டினென்டல் ஷெல்ஃப் என்கிற இடத்துலதான் மீன்கள் கிடைக்குங்கிற விஷயம் எனக்கு தெரியும், நார்வே போன்ற முன்னேறிய நாட்கள்ல மீன்வளத்தை பெருக்குவதற்கு என்னென்ன திட்டங்கள் தீட்டி எப்படியெல்லாம் பண்ணிருக்கிறாருங்கிறத கடகடன்னு ரெவியூ பண்ண உடனே அபாஸ் கலீல் என்கிற அந்த மீன்வளத்துறை இயக்குனர் ஆடி போயிடுறாரு. ஆடி போனது மட்டுமல்லாமல் செக்ரட்டேரியட் இருந்த பிற அதிகாரிகளிடம் கதர் வீட்டை கட்டியவர், திருநீர் பூசி விவசாயம் குடும்பத்தை சார்ந்தவர், ஏமாத்தீர்களாம் நினைக்காதீங்க, ஒவ்வொரு விஷயங்கள்லயும் அத்துப்படியாக மிக ஆழமாக துறை ரீதியாக
யார் ரிவ்யூ பண்றாரு என்கிற கருத்து கடகட எல்லார்கிட்டையும் போயிருது. அதே போல பாத்தீங்கன்னா அமைச்சர்கள் சுற்றுப்பயணத்துக்காக குடும்ப விழாக்களுக்கு செல்லுகின்ற போது அந்த விழாவிற்காக அரசு செலவிலே பயணங்கள் மேற்கொள்வது இயற்கை. அவ்வாறு அமைச்சர்கள் 7 நாள் 8 நாள் அது போல சுற்றுப்பயணத்தை இவரிடம் அனுப்பி முன் அனுமதி பெறுகின்ற போது சிறிதும் யோசிக்காம ஓபிஆர் அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த இடத்துல உங்களுடைய சொந்த காரியத்துக்காக நீங்க சுற்றுப்பயணம் போறீங்கன்னா இது பர்சனலா உங்க செலவுல எழுதிக்கோங்க, அரசாங்க செலவுல இதெல்லாம் போறீங்க, இவ்வளவு நீளமான சுற்றுப்பயணத்தை தயவு செஞ்சு நீங்க தவிர்த்துருங்க, ஏன்னா உங்கள் துறையிலே ஏகப்பட்ட ஃபைல் பெண்டிங்கா இருக்கு அப்படின்னு அதிகாரிகளை கடிந்து கொள்வதை விட அரசியல்வாதியாக இருந்து அமைச்சரவையில இடம்பெற்ற அமைச்சர்களையும் அவர் விட்டு வைக்கல. அதே போல பாத்தீங்கன்னா ஹைதராபாத் இன்டகிரேஷன் நாடு விடுதலை அடைந்த பிறகு கிட்டத்தட்ட 562 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருக்கு. அதுல பிரிட்டிஷுடைய நேரடி கண்ட்ரோல்ல இருந்து 11 மாகாணங்கள் விடுதலை அடைந்த பிறகு இந்தியாவுடைய ஆளுகையின் கீழே வந்துருது. ஆனா இந்த 562 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ல முக்கியமா நமக்கு பிரச்சனையா இருந்தது பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். இந்தியாவோடு ஜம்மு அண்ட் காஷ்மீர் இணைவதும் ஹைதராபாத் இணைவதும் தான் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது. ஹைதராபாத்ல பாத்தீங்கன்னா ராஜா நிசாம் வந்து முஸ்லிம் ரூலரா இருக்காரு. ஆனா அங்க இருக்கக்கூடிய பாப்புலேஷன் ஹிந்து பாப்புலேஷனா இருக்கு. நிசாம் இந்தியாவோடு இணைவதை விரும்பாமல் பாகிஸ்தானோடு தொடர்பு, செக்கோஸ்லோவியா அரசாங்கத்தோடு பேசி அங்கிருந்து ஆயுதங்கள் கொண்டு வருவதுன்னு நிறைய பிரச்சனை பண்ணிட்டே இருக்காரு. அப்போ இந்தியாவின் இரும்பு மனிதரான சர்தார் வல்லபாய் பட்டேலோடு நெருங்கிய கலந்துரையாடலை வைத்து ஹைதராபாத் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம இந்தியாவோடு இணைந்ததற்கு உண்மையான காரணம் உத்தமர் ஓபிஆர் தான். ஆனால் வரலாற்றிலே உத்தமர் ஓபிஆர் செய்த செயல்கள் வெளியே தெரியாம இருட்டடிப்பு செஞ்சிருச்சுன்னு நான் சொல்லல. ஆனால் சரியான முறையில அவர் என்ன பண்ணினாருங்கிறத ஆவணங்களில் இருந்து எடுத்து வரலாற்று ஆவணங்களாக வெளியில வரல. அதற்கான ஆய்வுகளை மேபி இந்த ஓபிஆர் ட்ரஸ்டுடைய அறங்காவலர் அம்மா கீதா தேவி மோகன் அவர்கள் அந்த பணியை இன்னுமே, ஏன்னா நான் ஆவண காப்பகத்தில் இருந்ததுனால இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டதுக்கு அப்புறமா ஓபிஆர் அந்த 2 ஆண்டு காலம் 14 நாட்கள் முதலமைச்சராக இருந்த போது என்னென்ன ஆவணங்களை நம்ம ஆவண காப்பகத்தில் இருக்குதுன்னு எடுத்து பார்த்தேன்னா முத்தான ஹேண்ட் ரைட்டிங்ல அவர் கைப்பட எழுதிய பல்வேறு கோப்புகள் அங்க இருந்தது. அதே போல அவர் அந்த 2 ஆண்டு 14 நாள் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்துல ஆட்சிய அரும்பெரும் பணிகள் கேட்ட உடனேயே ஆபீஸ்ல இருந்து ஸ்டாஃப், அம்மா தேவதாசி ஒழிப்பு பண்ணது இவர்தாமா, அதே போல பூரண மதுவிலக்கு பண்ணது இவர்தாமா, ஒரு பெரிய பட்டியலை, அதாவது ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனையும் டச் பண்றது போல ஒரு குறுகிய காலத்திலேயே வந்து அரும்பெரிய காரியங்கள் பலதை பண்ணியிருக்காரு. பூரண மதுவிலக்கு சொல்லலாம், பெண்களை ரொம்ப இழிவா நடத்தக்கூடிய தேவதாசி ஒழிப்பு அதை சொல்லலாம், அதே போல ஆலய நுழைவு அனுமதி அதற்குண்டான சட்டத்தை சொல்லலாம், அதே போல பிற்பட்டோருக்கு 14% இடஒதுக்கீடு அதை சட்ட வடிவமாக்கினத சொல்லலாம். இது போல முற்போக்கான பல்வேறு செயல்களை குறுகிய காலகட்டத்தில், அதனாலதான் நான் சொன்னேன் இருந்தது 2 ஆண்டு காலம் என்றாலும் 200 ஆண்டுகள் நிற்கக்கூடிய தொலைநோக்கு பார்வையோடு கூடிய பல்வேறு காரியங்களை நடத்தியிருக்காங்க. அதே போல கோட்டை கொத்தளத்துல முதலா மூவர்ண கொடியை ஏற்றினதும் உத்தமர் ஓபிஆர் தான். அதே போல பாத்தீங்கன்னா இவர் செஞ்ச அந்த இன்டகிரேஷன் ஆஃப் ஹைதராபாத் வித் இந்தியா அப்படிங்கிற ஒரு காரியம் இன்றளவும் கண்டிப்பா என்னன்னைக்கு அது போல பேசினாலும் ஓபிஆருடைய பெயர் அந்த இடத்துல இருக்கும். ஆனா அவர் செய்த காரியங்களுக்கு ப்ரொபோர்ஷனேட்டா இவருக்கு உண்டான அந்த பெயர் வெளியில வரல. கர்மவீரர் காமராஜர் பாத்தீங்கன்னா எவ்வளவோ காரியங்கள் செய்தார் அப்படிங்கிறது போல இருக்கும். கக்கன் அவர்கள் ரொம்ப நேர்மையா கடைசியில வறுமையில தான் இப்படி இறந்து போனாரு அப்படிங்கிற பதிவுகள் நிறைய இடங்கள் இருக்கும். ஆனா பெரும் சொத்துக்கு சொந்தக்காரராக இருந்த இவர் சொத்துக்களை இழந்து பலர் வாழ்வதற்கு ஜாதி மதம் கடந்து உண்மையான ஒரு போராளியா இவர் இருந்தாரு. ஏன்னா ஒரு தடவை பாத்தீங்கன்னா திருப்பதி போவாரு. திருப்பதி போகின்ற போது திருப்பதியில கீழ் திருப்பதியில மேனுஸ்கிரிப்ட் தேடுவாரு. தமிழ் கைகளால் எழுதப்பட்ட அந்த மேனுஸ்கிரிப்ட் தேடுவாரு. அப்போ ஒரு குரூப் வந்து தெலுங்குல பேசுங்கன்னு இவரை கேட்கும்.
நான் தெலுங்குல பேசினா நான் தெலுங்கர் ஆயிடுவேன். நான் இருக்கிறது தமிழ்நாடு, தமிழ்ல தான் பேசுவேன். ஆங்கிலத்தில் பேசுவதால் ஆங்கிலேயர் என்று ஆகிவிட முடியுமா? நான் தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால தெலுங்கு மொழி பேசினால் கூட என்னுடைய அம்மாவுக்கு ஒரு 300 தெலுங்கு வார்த்தைகள் தெரியும். எனக்கு அதை விட குறைவா ஒரு ரா தெலுங்கு இவ்வளவு நான் பேசுவேன். ஆனால் நான் தமிழர் தான் சொல்லி கடைசி வரைக்கும் தமிழ்ல பேசிட்டு அங்கிருந்து வெளியே வருவாரு. அதே போல இந்த ஹைதராபாத் ஒருங்கிணைப்பு நடவடிக்கை நடக்கின்ற போது தன்னுடைய அமைச்சரவையில டாக்டர் சுப்பராயன் என்பவர் போலீஸ் மந்திரியா இருப்பாரு. சுப்பராயனுடைய மகளும் பார்வதி கிருஷ்ணன் அவருடைய மகள், மோகன் குமாரமங்கலம் அவருடைய மகன், 2 பேருமே கம்யூனிஸ்ட் பார்ட்டியில இருப்பாங்க. இங்க நடக்கக்கூடிய சில நிகழ்வுகள் அங்க இருக்கக்கூடிய நக்சல்வாதிகளுக்கு போகுதுன்னு இவருக்கு ஒரு கான்பிடென்ஷியலா ஒரு தகவல் வருது. தகவல் வந்த உடனே சிறிதும் தயங்காமல் டாக்டர் சுப்பராயன் அவர்களை அந்த பதவியிலிருந்து நீக்கி போலீஸ் இலாக்காவை தானே எடுத்துக்கொள்கிறார். எடுத்த உடனே காந்தியடிகள் டெல்லியிலிருந்து இவருக்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு உடனடியாக அந்த இலாக்காவினை டாக்டர் சுப்பராயன் வசம் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு இவருக்கு பரிந்துரை செய்கிறார். இவர் யாருடைய பரிந்துரையையும் ஏற்க மறுத்து அந்த இன்டகிரேஷன் நடக்கின்ற வரை, ஹைதராபாத் ஒருங்கிணைப்பு இந்தியாவோடு நடக்கின்ற வரை காவல்துறை என்கிற அமைச்சரவையை தன் கையிலேயே வச்சிருந்தாரு. அதே போல அந்த இன்டகிரேஷன் முடிந்த பிறகு யாருடைய பரிந்துரையும் இல்லாமல் அந்த அமைச்சரவையை டாக்டர் சுப்பராயன் அவர்களுக்கு திருப்பி கொடுத்தாரு. அதே போல பாத்தீங்கன்னா குடும்பத்துல இவருடைய சொந்த தம்பி, ஏன்னா அனைத்து உறவுகளும் இழந்த பிறகு சொந்த தம்பி ஒரே ஒருத்தர் தான் இருந்தாரு. அவர் விவசாயம் செஞ்சு ஓமந்தூர்ல இருந்துட்டு இருக்காரு. விவசாய இம்ப்ளிமெண்ட்ஸ் சீனியாரிட்டியை கடந்து இவருக்கு கொடுத்துடுறாங்க. அது இவர் காதுகளுக்கு வந்தவுடன் என்னுடைய தம்பி என்பதை நீ தவறாக பயன்படுத்தி வாங்கினது தப்பு, உடனடியாக இந்த விவசாய கருவிகளை திருப்பி கொடுன்னு சொல்லிடுறாரு. அதே போல அவருடைய நண்பர் ஒருவர் இவருடைய வீட்டுக்கு வரும்போது காஃபி போடுறதுக்கு வீட்டுல சர்க்கரை இருந்திருக்காரு. உடனே ரேஷன் கடையில இருந்து அவருக்கு போன் பண்ணி சர்க்கரை வாங்கணும்னா அவர் 1 மூட்டை சர்க்கரையை கொண்டு வந்து வீட்டுல கொடுப்பாரு. மதிய உணவுக்காக வீட்டுக்கு வந்த ஓமந்தூரார் அவர்கள் அந்த சர்க்கரை மூட்டையை பார்த்த உடனே என் குடும்ப அட்டைக்கு வர வேண்டியது 1.4 கிலோ தான், அதை தாண்டி மீதி இருக்கிறத உடனடியா வந்து எடுத்துட்டு போன்னு சொன்னதோடு இல்லாமல் வீட்டில் இருந்த நண்பரை நீ இங்க இருந்தோம்னா என்னுடைய பேரை கெடுத்துருவ, உடனடியா நீ திரும்பி போன்னு அனுப்பிச்சிடுறாரு. இந்த காலத்துல இப்படி எல்லாம் நடக்குமா அப்படிங்கிறத கனவுல கூட நம்ம நினைக்கவே முடியாது. அதே போல பாத்தீங்கன்னா அவருடைய டிரைவர் குற்றாலம் ஒரு கேம்புக்கு போயிட்டு திரும்பி வருகின்ற போது குற்றாலம் கெஸ்ட் ஹவுஸுக்குள்ள பலாமரங்கள் 2 இருந்திருக்கு. அதுல இருந்து 2 பலாப்பழத்தை எடுத்து வராங்க. அதை பார்த்த உடனே அந்த டிரைவரை கூப்பிட்டு இந்த பலாப்பழத்தை அரசாங்க சொத்து, அங்கிருந்து நீ எப்படி எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு இந்த 2 பலாப்பழங்களையும் எடுத்துக்கொண்டு பேருந்தில் ஏறி குற்றாலம் சென்று அங்க கொடுக்கறது மட்டும் இல்ல, கொடுத்த பிறகு பெற்றுக்கொண்டேன்னு கையொப்பம் வாங்கிட்டு வரணும். செலவுக்கு பணம் இல்லை என்றால் இந்த பணம் கொடுக்கற வாங்கிக்கோ, இந்த கொடுக்கிற பணத்தையும் உங்களுடைய சம்பளத்துல இருந்து கழிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. இப்படி இருந்து தூய்மைக்கு சொந்தக்காரரான ஓமந்தூரார் அவர்கள் இங்கு பதவிக்கு வரக்கூடிய ஒவ்வொருவருமே ஒரு ரோல் மாடலா எடுத்துக்கலாம் என்கிற அடிப்படையில தான் இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது. ஆக்சுவலா ஜிம் ரோன் என்கிற பேச்சாளர் நம் ஒவ்வொருவருடைய மைண்ட் செட், பிஹேவியர், வெற்றி ஆகிய இந்த 3மே நாம் யாரிடம் அதிக நேரம் செலவிடுகிறோமோ அந்த 5 நபர்களுடைய சராசரியை பொறுத்தே இவை அமையும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க ஓமந்தூராரை பற்றிய தன்னலமற்ற சேவை மனப்பான்மை, தன்னிகர் இல்லாத தலைமை பண்பு, தொலைநோக்கு பார்வை, ஒரு உத்தமங்கிற சொல்ல தாண்டி வேற ஏதாவது ஒரு சொல்ல இருந்ததுன்னா அதுதான் ஓபிஆர். ஆனா இவர் பற்றிய இந்த செய்திகளை இளம் தலைமுறைக்கு, கக்கன் பற்றியோ கர்மவீரர் காமராஜர் பற்றியோ இளம் தலைமுறைக்கு தெரிகின்ற அளவுக்கு இவ்வளவு உத்தமரான ஓபிஆர் பற்றி ப்ராபபிலி தேவி மோகன் அவர்கள் எழுதின இந்த புக்கை தவிர்த்து வேற எந்த இடத்துலயும் இருக்குதான்னா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அதனால அம்மா தேவி மோகன் அவர்கள் இவ்வளவு உத்தமரை பற்றி தலைமுறை தாண்டி நிற்கக்கூடிய வகையில மிக அழகாக புத்தகங்கள்ல அதை ஒரு வரலாறை தொகுத்து கொடுத்து உத்தமரை பற்றி பல தலைமுறைகள் அறிவதற்கு செய்ததற்காக என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல உத்தமர் ஓபிஆர் பற்றி கொண்டாடக்கூடிய விழா எதுவுமே குடும்ப விழா, ஒரு சமுதாயத்துக்குள்ள அவரை நீங்க ஒடுக்கிறது மிக மிக தவறான ஒரு இது. அதே போல ரமேஷ் பேசும்போது சொன்னார்
அப்படின்னு இன்னைக்கு அறிவிப்பு வந்திருக்கு அப்படிங்கிறது போல சொன்னாங்க. இது தமிழக மக்கள் அனைவரும் அதாவது அந்த ஆலய நுழைவு அனுமதி சட்டம் என்பது ஆதி திராவிடர்களுக்கு போராடினா கூட கிடைக்காத ஒரு இது அவ்வளவு எளிமையா கொண்டு வந்தாரு. பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் அத்தனை பேருக்குமே 14% இடஒதுக்கீடு, அதுதான் புள்ளி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் எல்லா இதுலையுமே எத்தனையோ பேர் இடஒதுக்கீட்டின் மூலமாக பயனடைஞ்சு வேலைக்கு வர்றாங்க. இப்படி சமூக நீதி என்கிற அந்த பார்வை, தொலைநோக்கு பார்வையை முதல்ல கொடுத்தது உத்தமர் ஓபிஆர் தான். ஆனா அவர் செஞ்ச இந்த செயற்கரிய செயல்களை தமிழகம் முழுவதுமே இனம், சாதி, மதம் கடந்து கொண்டாடணுங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை. அதனால இந்த விழாவினுடைய நோக்கம் ரோல் மாடலாக இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும், அடுத்த தலைமுறை ஒவ்வொருவருமே ஓபிஆர் அவர்களை ரோல் மாடலாக எடுத்துக்கொள்ள வேண்டும், அவரை பற்றிய கருத்துக்களை தலைமுறை தாண்டி எடுத்து செல்ல வேண்டும் என்கிற அளவிலேயே இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா இவரால் யாருக்கும் எந்த பயனுமே இல்லை அப்படின்னு உடனே காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே பாத்தீங்கன்னா முதலமைச்சர் பதவியிலிருந்து இவரை தூக்குவது எப்படி அப்படிங்கிறதுக்கான காய்களை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா பக்தவச்சலம் அவர் முதலமைச்சர் ஆவதற்கோ அல்லது டாக்டர் சுப்பராயன் அவர்கள் முதலமைச்சராக கொண்டு வந்துடலாம், இவரால கட்சியினர் யாருக்கும் எந்த பயனுமே இல்லை அப்படிங்கிற கருத்துக்கு இவரை கரெக்டா 2 வருஷம் 14 நாட்கள் அதுல இருந்து சிஎம் பதவியிலிருந்து ஆட்சியை கவிழ்க்க முயற்சி பண்றாங்க. அப்ப இவருடைய நலன் விரும்பிகள் இவர்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, மந்திரி சபையை கலைச்சிட்டு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போங்க, நீங்கள் செய்த அரிய காரியங்கள் பல இருக்கும்போது உங்களுக்கு மக்களுடைய ஆதரவு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா மக்களுடைய வரிப்பணத்திலே ஒரு சட்டசபையினுடைய காலம் முடியாமல் தேர்தல் நடத்துவது என்பது அதிகார துஷ்பிரயோகம். பதவி மேல ஆசை இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த காரியத்தை செய்வாங்க, அதை நான் செய்ய மாட்டேன் பதவியிலிருந்து விலகிடுறாரு. விலகிறதுக்கு அப்புறமா அப்போது முதலமைச்சருக்கு சொந்தமான கூவம் இல்லத்தை சாயங்காலமே காலி பண்ணி ஓமந்தூருக்கு நேரம் போயிடுறாரு. போனதுக்கு அப்புறமா எந்த விதமான அதாவது ஆன்மீக பணிகளில் ஈடுபட ஆரம்பிக்கும் போது அடுத்த ஆந்திர கேசரி பிரகாசம் அவர்கள் முதலமைச்சராக வந்ததுக்கு அப்புறம் விவசாய மந்திரி பதவி வீடு தேடி இவருக்கு வருது, அதையும் மறுத்துறாரு. அதுக்கப்புறமா மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் சுதந்திர கட்சி ஆரம்பிச்ச உடனே அதுல சேர்றதுக்கு கூப்பிடுறாரு, அதையும் மறுத்துறாரு. 1964 எம்எல்சி பதவி தேடி வருது, அதுவும் வேண்டாம்னு சொல்லிடுறாரு. 67 காங்கிரசுக்குள்ள பிளவு ஏற்பட்டு இந்திரா காங்கிரஸ்னு தனி கட்சி உதயமான போது தமிழக தலைவராக இவரை நியமிக்கணும்னு அம்மா இந்திரா காந்தி அவர்கள் கேட்கிறாங்க, அதுவும் முடியாதுன்னு சொல்லிடுறாரு. இப்படி எந்த பதவியும் வேண்டாம் அப்படின்னு வடலூர் வள்ளலார் அந்த ஆன்மீக பணியில இவர் மொத்தமா ஈடுபடுறாரு. இவருடைய இறுதி காலத்துல பாத்தீங்கன்னா கண் பார்வை மங்கி விடுகிறது. டாக்டர் கலைஞர் அவர்கள் அந்த கண்ணுக்கு சிறப்பு வைத்தியம் செய்து தருகிறேன் வாருங்கள்னு கூப்பிடுறாரு, அதையுமே மறுத்து விடுகிறார். இது போல அரசியல்ல தூய்மையான ஒருத்தரை பார்க்க முடியுமா? எந்த பெரிய பதவி வந்தாலும் மனசுல கொஞ்சம் கூட சஞ்சலம் இல்லாமல் மறுக்கக்கூடிய ஒரு தெம்பு தைரியம் இந்த காலத்துல யார்கிட்டையாவது பார்க்க முடியும்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. அதனால ஒரு விவசாய குடும்பத்திலே பிறந்து முதலமைச்சர் என்கின்ற நிலைக்கு உயர்ந்து இறுதியில் விவசாயியாக மரணித்த உத்தமர் ஓபிஆர் அவர்களுடைய இந்த நினைவு நாளிலே பிறந்த நாளிலே அவரை வணங்கி அவருடைய புகழ் இந்த வையகம் உள்ளவரை நிலைத்திருக்க வேண்டும் என கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. மிக நீண்ட உரை. இது மாதிரி இப்பெல்லாம் எங்க பிள்ளைங்க படிக்கிறது கூட ஷார்ட்ஸ் இருந்தாலும் படிக்கிறாங்க. பெரிய எஸ்ஏவா இருந்தாலும் படிக்க மாட்டாங்க. இல்லை ரொம்ப நேரம் அந்த யூடியூப்ல போச்சுனாலும் பார்க்க மாட்டாங்க. எங்கெங்கெல்லாம் அந்த கருத்தை சுருக்கமாக சொல்ல முடியுமோ அதை சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க. அது மாதிரி அவருடைய இந்த நீண்ட வாழ்க்கை வரலாற்றை ஒரு அரை மணி நேரத்தில் இந்த அளவுக்கு சொல்ல முடியுமா அப்படிங்கிறது நாம எங்கேயுமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு. அதற்காக அம்மா அவர்களுக்கு ஓபிஆர் நினைவு தொண்டு அறக்கட்டளை சார்பில் நாங்கள் மிகுந்த நன்றியை
மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இது இங்க குடும்ப விழா தான். ஆனா இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு வகையில் பிற சமுதாய மக்களுக்காக எல்லா நேரமும் உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே தொடங்கப்பட்டதுதான் இந்த ஓபிஆர் அறக்கட்டளையும் கூட. இந்த அறக்கட்டளையினுடைய சேவைகளை நமது பின்னாடி பேசக்கூடியவங்க சொல்லுவாங்க. ஆனால் நேரம் இன்மை காரணமாக நிறைய பேசலாம். நம்ம பிளான் பண்ணபடி 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம்னா நிச்சயமாக முடிஞ்சிருக்கோம். அது முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் எல்லா சமுதாயம் பயன்பெற வேண்டும், எல்லா சமுதாயத்துக்குமான ஒரு தலைவர் தான் ஓமந்தூரார் என்கிற வகையிலே தான் இதை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்படிதான் எங்களது பிள்ளைகளும் வளர்ந்திருக்கிறார்கள். 151 பிள்ளைகள் இந்த அகாடமி மூலமாக இன்றைய தினம் தேர்ச்சி பெற்று பணியில் அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதில் 6 பிள்ளைகள் தான் ரெட்டியார் பிள்ளைகள் எனக்கு தெரிஞ்சு. மீதி இருக்கக்கூடிய சமுதாயங்களுடைய லிஸ்ட் அம்மாவுக்கு முன்னாடி வச்சிருக்கிறேன். ஏன்னா அவங்க சந்தேகப்படக்கூடாது அல்லது அவங்களுக்கு எந்த வகையாலையும் நம்ம மேலே ஒரு ஐயம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக வித் ஃபோன் நம்பரோட பிள்ளைகளுடைய லிஸ்ட்டை கொடுத்துருக்குறேன். அவங்க நிச்சயமாக அதில் திருப்தி அடைஞ்சு நமக்கு எதிர்காலத்தில் அவங்க எஞ்சிய காலத்திலையும் நமக்கு பெரும் உதவியாக நிச்சயமாக இருப்பார்கள் என்கிற நம்பிக்கையும் நமக்கு இருக்கு. ஏன்னா இந்த அறக்கட்டளை மேன்மேலும் வளர வேண்டும் அப்படிங்கிற ஆசை நம்மளோட இப்போ அவங்களுக்கு அதிகமாக உருவாயிருக்கு. அதனால அவர்களுக்கு இந்த வாழ்க்கை வரலாற்றை மிக சுருக்கமாக சொன்ன அம்மா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்து, இங்கே டாக்டர் ஐயா நாராயணசாமி ஐயா எங்களுக்கு எல்லாத்துக்கும் நேர்மையாக எப்படி ஓமந்தூரார் இருந்தாரோ அதை போல அவர் வழியில் எங்களை எல்லாம் வழி நடத்தியவர். அவர் நிறைய நேரங்கள் குறைவாக இருக்கிறதுனால எனக்கு தெரியும் இப்படிதான் சொல்லுவாங்க அப்படின்னு அவர் நிறைய பேசுவார். இருந்தாலும் என்னுடைய முதல் கோரிக்கையாக நான் வைத்துக் கொள்கிறேன். நன்றி. பெருமதிப்பிற்குரிய நல்ல 2 நூல்களை வெளியிட்டு சிறப்புரையாற்றிய மதிப்பிற்குரிய ஆணையர் அவர்களை, இந்த அறக்கட்டளை தலைவர் அவர்களை, இந்த விழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை நண்பர் செல்வராஜ் அவர்களே, அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் எப்பொழுதுமே செல்வராஜுக்கு கீழ்ப்படிந்த ஒரு மனிதர் தான். அவர் ஏற்கனவே கட்டளை இட்டு விட்டார். அந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்காக நான் இங்கு இருக்கின்றேன். 2 பாயிண்ட் தான். ஏதோ ஒரு விழா எடுக்கின்றோம். பாரதியார் அதிகம் அழகாக சொன்னார், அறிவினை வளர்த்திட வேண்டும் அத்துணை பேருக்கு ஒன்றால் சிறியரை மேம்பட செய்தால் பின்பு தெய்வம் நம்மை வாழ்த்தும் என்று அறிவினை அனைவரிடமும் வளர்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதற்காக நண்பர் செல்வராஜ் அவர்கள் இந்த ஒரு விழாவினை எடுத்து, இந்த விழாவிலே முக்கியமாக இருப்பது, தலையாய நிகழ்ச்சியாக இருப்பது 2 நூல் வெளியிட்டுள்ளார். அந்த நூலை படித்து பார்த்தால் தெரியும். நமது ஆணையர் அவர்கள் அழகாக வாழ்க்கை வரலாற்று, ஓபிஆர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை சொன்னால் அதை நான் திரும்ப கூற வேண்டியதில்லை. இது செயல்களை, புனிதமான செயல்களை, செயற்கரிய செயல்களை செய்தார் நாட்டிற்காக. அதில் ஒன்று இந்த புத்தகத்தில் அக்ரேரியன் ரிஃபார்ம்ஸ் அண்ட் பேரிட்டி எக்கனாமி என்ற ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தில் அவர் கூறியிருக்கின்ற கருத்துக்களை எல்லாம் அரசு செவிமடுத்து இன்றைக்கு செயல்படுத்தி இருந்தால், 1 வருஷமா இருந்தான் போராட்டம் நடத்தினான். பஞ்சாப்ல விவசாயிகள் போராட்டம். அந்த போராட்டம் நடந்திருக்கும் வாய்ப்பே இல்லை. அந்த புத்தகத்தை நீங்கள் அனைவரும் படிக்க வேண்டும். அப்படி படித்தால் அவர் கூறியிருக்கின்ற பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள் இன்றளவும் இருக்கின்றன. அதை இந்த அரசுகள் தீர்த்து வைத்திருந்தால் அந்த போராட்டங்கள் நடைபெற்றிருக்காது என்று அழகாக தெளிவாக அவராகவே எழுதியிருக்கிறார் ஆங்கிலத்திலே. அதனை மொழிபெயர்த்த மற்றும் இன்னொரு நூலை எழுதிய நமது
சகோதரி தேவிமோகன் அவர்களை நான் உங்களின் சார்பாக வாழ்த்தி பாராட்டுகின்றேன். இரண்டாவதாக அடுத்த நூல் ஒன்று இருக்கின்ற இன்டகிரேஷன் ஆஃப் ஹைதராபாத் வித் யூனியன் என்று. இது முக்கியமானது. நமது தலைவர் அவர்கள் சொன்னது போல 533 சமஸ்தானங்களில் 2 சமஸ்தானம் தான் இந்தியாவிலேயே ரொம்ப முரண்டு பிடிச்சது. அதில் 2ம் இணைக்கப்பட்டது. அந்த இணைப்பிலே தான் வித்தியாசம் இருக்கின்றது. காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா ஹரிசிங் என்ற மன்னர் இருந்தார். அவர் நான் உங்களோட இந்தியாவோட சேர முடியாது, நாங்கள் தனியாக தான் இருப்பேன் என்று அடம்பிடித்தார். அந்த அவரை இழுப்பதற்கான முழு முயற்சியையும் சர்தார் வல்லபாய் படேல் அவர்கள் ஏற்றுக்கொண்டார். அதே போல ஹைதராபாத்தில் நிசாம் இருந்தார். இவரை இந்தியாவுடன் இணைப்பதற்கு முழு முயற்சிகளை அப்பொழுது முதல்வராக இருந்த ஓபிஆர் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆக 2 காரியம் முடிஞ்சிருச்சு. முடிந்தாலும் 75 வருஷமா இன்னி காஷ்மீர் பிரச்சனை தீரவே இல்லை. இணைஞ்சிட்டாங்க, பிரச்சனை தீரலை. இங்கே ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஹைதராபாத் நிசாம் நம்மோடு இணைந்ததுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. காரணம், அதுக்கு அடிப்படை காரணமே அரிசி கேட்கிற பல கண்டிஷன்களை போடுறாரு, பல நிபந்தனைகளை வைக்கின்றார். அந்த நிபந்தனைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டுதான் சர்தார் வல்லபாய் படேல் அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதற்கொப்ப நம் அரசியல் அமைப்பிலே 370வது பிரிவின்படி சில உரிமைகள் சலுகைகள் அந்த காஷ்மீர் பிரதேசத்துக்கு வழங்கப்பட்டு இணைக்கப்பட்டன. இவருக்கு தெரியும், ஓமந்தூராருக்கு தெரியும், சாதாரண ஆள் கிடையாது. எவனையாவது எதிரியை பேச விட்டவனா அவன் கண்டதையெல்லாம் கேட்பாங்கிறது அவர் நல்லா தெரியும். அவர் வாழ்க்கையை அனுபவித்தது. ஆக நிஜாமை எதையும் பேச விடாமல் எந்த கோரிக்கையும் வைக்க விட கோரிக்கையற்ற ஒரு இணைப்பு நமது ஹைதராபாத் இணைப்பு தான். ஆக அவருடைய ஒரு சாதுரியமும் அவருடைய தன்னம்பிக்கையும் செயல்பாடுகளும் நிச்சயமாக இந்த நாட்டிலே போற்றுவதற்குரியதாகவும் அதை போற்ற வேண்டும். நம்மவர்கள் யாரும் செய்வதும் கிடையாது. நல்லவற்றை செய்தவர்களை வெளிக்கொண்டு வருவது நாம் சற்று பின்தங்கி இருக்கின்றோம். ஆகவே இந்த 2 நூல்களை எழுதிய நம்ம சகோதரி அவர்களுக்கும் இந்த நூலை வெளியிடுவதற்கு இந்த விழாவினை பயன்படுத்திய அருமை நண்பர் செல்வராஜ் அவருக்கு உற்ற துணையாக இருந்த நண்பர்களுக்கும் வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு பாராட்டுதலை உங்கள் சார்பாக தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து நமது சிறப்பு விருந்தினர்களை கௌரவிக்கின்ற நிகழ்ச்சி. முதலாவதாக இந்த புத்தகத்தை அழகாக மொழிபெயர்த்து மிகச் சிறப்பாக நமக்கு வடிவமைத்து கொடுத்திருக்கின்ற திருமதி தேவி மோகன் அவர்களுக்கு பாராட்டுகின்றார். நமது சிறப்பு விருந்தினர் அவர்கள் பாராட்டுவார். அடுத்து டாக்டர் நாராயணசாமி அவர்கள் நேரம் கருதி நாம் கேட்டுக்கொண்டதற்கெனங்க 2 வார்த்தைகளோடு கொடுத்து விட்டார். ஆனால் நிறைய கருத்துக்களை அழகாக கோர்வையோடு சொல்லக்கூடிய வல்லமை படைத்தவர். அவரை நான் இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதுடன் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு நம்மை வாழ்த்த வருகை தந்ததற்காக அவருக்கு நினைவு பரிசையும் கௌரவத்தையும் வழங்குகிறோம். அடுத்து நமக்கு பேருதவியாக எல்லா காலகட்டங்களிலும் இருந்து கொண்டிருக்கின்ற டாக்டர் மீரா அவர்களை சிறப்பு விருந்தினர் அவர்கள் கௌரவிப்பார். டாக்டர் மீரா அவர்கள் அப்போலோ மருத்துவமனைய அனஸ்தீசியா டாக்டர். இப்பெல்லாம் நிறைய பேருக்கு உதவி தேவைப்படும்.
அடுத்து நமது சென்னை மாகாண சென்னை கிரேட்டர் சென்னையினுடைய மாமன்ற உறுப்பினர் அண்ணன் பாஸ்கர் அவர்களுக்கு அறக்கட்டளையின் சார்பில் கௌரவிக்கப்படுகிறது. சாலை போட்டணும் சார், சாலை போட்டணும் கொடுங்க சார். அடுத்து ஓகேவா? ஓகே சார். நமது அறங்காவலர், தொழிலதிபர், நமக்கெல்லாம் இந்த அறக்கட்டளை தொடங்கின காலத்திலிருந்து உதவி செய்து கொண்டிருக்கின்ற தாராள மனம் கொண்ட திரு சுந்தரவேல் அவர்களுக்கு அறக்கட்டளை சார்பில் கௌரவிக்கிறோம். அடுத்து இந்த அறக்கட்டளையின் சார்பில் தொடங்கப்பட்டு மிகச் சிறப்பாக இந்த அகாடமி வீடு நடை போடுகிறது என்று நான் பெருமையோடு என்னை நானே சொல்லிக்கிறேன். அதுக்கு காரணம் பல பேர் சொன்னதுனால இந்த இடத்துல நான் வெளிப்படுத்த வேணும். ஆனால் இந்த வெற்றிக்கு காரணம் நான் அல்ல, இங்கே வந்திருக்கின்ற எங்களுடைய அறங்காவலர்களும் அதனை பயிற்றுனராக இருக்கக்கூடிய எங்களுடைய ஆசிரியர்களும் தான். அவர்களை திரு இளவழகன் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கின்றேன். இளவழகன் சார் 10 மார்க் வாங்குற மேத்ஸ் பையனை 100 மார்க் வாங்கக்கூடிய வாய்ப்பினை உருவாக்கக்கூடியவர். பல ஐஏஎஸ் அதிகாரிகள் பிள்ளைகளுக்கு அவர்தான் கிளாஸ் எடுக்கிறார். எனக்கு தெரியும், என்னோடு நெருங்கிய நண்பர், என்னோடு பணியாற்றியவர். அவருக்கு சிறப்பு விருந்தினர் கையாலேயே கொடுக்கலாம். ஏன்னா அது ரொம்ப பொருத்தமா இருக்கும். அவர் பல ஐஏஎஸ் ஆபீசருக்கு அடுத்து சார்பு செயலாளருடைய பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர், ஃபேக்கல்ட்டியா எங்களுக்கு சயின்ஸ் சப்ஜெக்டை முதல் எடுத்தவர் திரு கரிகாலன் அவர்கள். அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன். சார்பு செயலாளராக இருக்கின்றார். அப்போலோவில் நிறைய நாட்கள் கிளாஸ் எடுத்தவர், நமக்கு எடுத்துட்டு இருக்கார். அவரை கௌரவிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து மாணவர்களுடைய பெயரை படிப்பார்கள். ஒரு 10 மாணவர்களுக்கு மட்டும் நாங்கள் இன்னைக்கு வழங்கிடுறோம் புத்தகங்களை இலவசமா. எல்லாமே இலவசமா இங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் முக்கால்வாசிப்பெல்லாம் இலவசங்கள் தானே பெருமையா இருக்கு. அதனால நாங்கள் விலை மதிப்பில்லாத பொருட்களை அம்மா அவர்கள் விலை மதிப்பில்லாத இந்த பாட புத்தகங்களை எங்களது மாணவர்களுக்கு வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நிறைவாக எங்கள் அறக்கட்டளையை பற்றியும் இந்த அகாடமியை பற்றியும் எங்களிலே பயிற்சி பெற்று பணியிலே சேர்ந்திருக்கின்ற சகோதரர் புவியரசு அவர்கள் அவரது கருத்துக்களை சொல்வார். அதற்கு முன்பாக மாணவர்கள் உடனடியாக வாங்க, பேர் படிமா. அனிஸ் பாத்திமா, இந்து, திலகம், காயத்ரி, பிரீத்தி, பிரவீன், சுனில், ஹரிஷ் பிரசாத், தருண்குமார், ஜெகன், ரஞ்சிதா, சுபிக்ஷா அவர்களை மேடைக்கு சொல்றீங்களா? முதலில் டிஎன்பிஎஸ்சி மாணவர்கள். ஓகே சார்.
இப்படி வந்துருங்க, அப்படி வந்துருங்க, அப்படி வந்துருங்க. ஓகே. ஓகேடா. ஓகே. ஓகே. எஸ்எஸ்சி மாணவர்கள் ரஞ்சிதா, சுபிக்ஷா. ஓகே. இங்கே பாடுறா. ஓகே. ஓகேம்மா. எங்கள் விருந்தினரெல்லாம் நீங்கள் விருந்து சாப்பிடணுங்கிறதுக்காக நிறைய பேர் வந்து வேண்டாம் வேண்டாம்ட்டாங்க. அதனால நிறைவாக ஏற்புரை வழங்கி திருமதி தேவி மோகன் அவர்கள் இங்கு மேடையில் அமர்ந்திருப்பவர்களுக்கும் கீழே உட்கார்ந்திருக்கும் என்னுடைய அன்பு குடும்பங்களுக்கு முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு ஆளுமை குரலோட இவ்வளவு அழகா பேசி 2 பேர் உட்கார்ந்துருக்காங்க. முக்கியமான செய்தி உங்கள்கிட்ட சொல்லாம இருக்கேன். இன்னைக்கு ஓமாந்தூரார் மட்டும் பிறக்கல, அம்மாவும் பிறந்தது இன்னைக்கு தான். அது நிறைவா கடைசியில் கேக் வெட்டலாம்னு இருக்கிறோம். அதனால அந்த நிகழ்ச்சிக்கு இருக்கணும், கேக்கு நீங்க சாப்பிடணும். நன்றி. எனக்கு ஓமாந்தூராரை பற்றி நான் மேடையில் பேசுறத அவங்க 2 பேரும் பேசுறத கேட்டாலும் ரொம்ப பயந்து இவங்க பேசுறதுக்கு நம்ம பேசினா என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. ஓமாந்தூராரை பற்றி எனக்கு உண்மையிலே இன்ஸ்பிரேஷன் வந்தது காரணமே முழு இவர் தான். ஓபிஆர் பிரச்சனை ஆரம்பிக்கும் போது அந்த ஓபிஆர் யாரு, அவர் என்ன பண்ணினாரு, ஏன் நம்ம கம்யூனிட்டியில யாருமே வெளியில ஸ்கூல்ல கேட்டாலும் சில்ட்ரனுக்கும் தெரியல, டீச்சர்ல கேட்டாலும் யாருக்கும் தெரியல, நம்ம கம்யூனிட்டி யாருக்கும் தெரியல. ஸோ இப்படி இது வந்து நடந்தது, இப்படி நடந்தது அப்படின்னு ஒன்னொன்னா பேச ஆரம்பிச்ச பிறகுதான் இது மாதிரியான இந்த புக்கு எழுதினா அட்லீஸ்ட் நம்ம இவர் பேர்ல நம்ம கம்யூனிட்டியில ஒன்று சேர்ந்தாவது அட்லீஸ்ட் இவரை பற்றி வெளியில கொண்டு வந்து இப்படி ஒருத்தர் அரசியல் ஆட்சி பண்ணினாரு. இது மாதிரி யங்ஸ்டர்ஸ் எந்த கம்யூனிட்டினாலும் யங்ஸ்டர்ஸ் வரமாட்டாங்களா? இந்த மது விலக்கு நடக்காதா? நடக்கிற கொடுமைகளுக்கெல்லாம் காரணமே இந்த மது தான். அது இதெல்லாம் நடந்து நம்ம நாடு பழையபடி வராதான் அப்படின்னு ஒரு ஆதங்கம், ஒரு சின்ன ஆதங்கத்துல தான் இத்தனையும் வெளியிடுறேன். நான் வந்து இது வந்து எனக்கு வந்து அவர் மாதிரி யாராவது அரசியல்வாதிகள் வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அதை முயற்சி யாராவது முயற்சி பண்ணுங்களேன். இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இந்த விவசாயத்தை பத்தி எங்க போனாலும், பொண்ணு கேட்க போனாலும் பொண்ணு வீட்டுல விவசாயம் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு யங்ஸ்டர்ஸும் யாரும் மண்ணில் இறக்கி எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆனா எனக்கு முன்னுரை எழுதுன சிவகுமார் எவ்வளவு அழகா அவருடைய
கதையை பற்றி சொல்லும் போது அதை படிச்சு பாருங்க அந்த புக்ல. ஸோ கிராமத்து வாழ்க்கை எவ்வளோ அழகான வாழ்க்கையை தொலைச்சிட்டு ஏதோ ஒன்றுக்கு பின்னாடி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ரெண்டாவது, இன்னைக்கு நான் வந்து சொல்ல வேண்டிய தொழிலதிபருக்கு சொல்றேன், இன்னைக்கு அந்த ரிஃபார்ம் அந்த அக்ரிகல்ச்சர் ரிஃபார்ம் புக் வந்து இன்னைக்கு வந்தது ரியலா இப்போ காலகட்டத்தில் இது ரொம்ப தேவையான விஷயம். விவசாயம் தான் அடுத்து பெரிய இண்டஸ்ட்ரியாக உருவாகும். தேவைகள் அதிகரித்து கொண்டே போகின்றது விவசாயத்துக்கு. ஆனால் விவசாயிகள் குறைந்து கொண்டே போகிறார்கள். அப்படிங்கும் போது ஒரு கூட்டமைப்பா சேர்ந்துதான் இனி விவசாயம் செய்ய முடியும். அப்ப கம்பெனிஸ் தான் இதை கொண்டு வர முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது கண்டிப்பா இது மாதிரி இன்னைக்கு இருக்கும் இளைஞர்கள் அறிவியல் நுட்பத்துடன் விவசாயத்தை கொண்டு வரலாம்னு நினைக்கிறவங்க தயவு செய்து என்னோட கான்டாக்ட் பண்ணுங்க. எனக்கு அது ரொம்ப ஆர்வம் உண்டு. நம்ம செய்ய ட்ரை பண்ணுறோம். ஸோ எல்லா தயவு செய்து எனக்கு இந்த ஓமாதுராரை பற்றி நேற்று தான் மலர்விழி அவங்களுக்கு புக்கு கொடுத்து அனுப்புனாங்க. இன்னைக்கு அந்த டோட்டல் புக்கும் அவரை பற்றி தான் எழுதிட்டு வந்தேன்னா டோட்டல் புக்கும் அவங்களே சொல்லிட்டாங்க. அதனால எதுவுமே சொல்றதுக்கு எனக்கு இல்லை. அதான் நான் என் ஸ்பீச் அப்படியே மாத்திட்டேன். ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாம் பேசினதுக்கு. அந்த கண்டிப்பா அந்த புக்ஸை படிங்க. ஓபிஆர் அம்மா கிட்ட கேட்டப்ப அவங்க சொன்னாங்க இவங்க தான் இன்னைக்கு கரெக்ட் இதை வெளியிடுறதுக்கான இது வந்து இவங்க தான் கரெக்ட். ஏன்னா இவங்க ஆவண காப்பகத்துல இன்னைக்கு வந்து ஆணையாளராக இருக்காங்க. அந்த ஆவண காப்பகத்துல அவங்க சொன்னாங்க ஓபிஆர் ஆட்சி பண்ணும்போது அவரை எழுதின அவர் கையெழுத்து பட எழுதின ஒரு ஆவணமும் இருக்குது. நீங்க வாங்க நான் காப்பகத்துக்கு தாரேன். வெளியில தெரியாமலே போயிடுச்சு, ஏன்னு தெரியல, அதை நீங்க வந்தீங்கன்னா என்னால கொடுக்க முடியும், நான் பண்றேன் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இவங்க இதை ரிலீஸ் பண்றது இன்னைக்கு உண்மையிலே நாங்க ரொம்ப 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 சந்தோஷம். எல்லாருக்கும் நன்றி. பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். அடுத்ததாக ஓபிஆர் நினைவு தொண்டு அறக்கட்டளையின் அடுத்த பெரும் முயற்சியாக KRT அகாடமி பல சாதனைகளை செய்து வருகிறது. மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவடிவரென போற்றி புகழ வேண்டும் என்ற கவிஞரின் வரிகளில் ஒவ்வொரு வரிகளும் போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களின் இதய துடிப்பாக இருக்கும். இங்கு அதை நான் சொல்வதை விட இங்கு மாணவராக படித்து தமிழ்நாடு அரசு அதிகாரியாக கமர்சியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்டில் பணிபுரிந்து வருகிற, மேலும் தமிழ்நாடு நடத்தக்கூடிய தமிழ்நாடு யூடியூப் சேனல் மூலமாக வெகுவாக அறியப்பட்ட ஆர் புவியரசு அவர்களை மேடையில் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அவ்வளோ நேரத்தை எடுத்துக்க மாட்டேன், ஆனால் கொஞ்சம் டிஃபன் பாக்ஸ் மட்டும் மூடியே வைங்க, எல்லாரையும் சொல்லிட போகிறேன். ஒரு 2 நிமிஷம் 2 பாயிண்ட் மட்டும் சொல்லுங்க. முதல்ல வாய்ப்படுத்த அனைவருக்கும் மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த டயஸ்ல அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து பெரியவர்களுக்கும் என் மனதை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம ஐடியா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். சரி, 2 விஷயம். இதை மற்றவங்க பார்த்து பேசுறதை விட நான் பேசிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. KRT கெரியர் அகாடமியோடைய ஃபர்ஸ்ட் பேட்ச்ல நாங்க தான் படிச்சோம். சரிங்களா? எங்களோட பேட்ச்ல படிச்ச 24 பேர்ல 18 பேர் சர்வீஸ் எடுத்துட்டோம். அதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் செல்வராஜ் சார் அவர்கள். நான் கிடையாது, என்னோட ட்ரஸ்டீஸ் எல்லாம் முக்கிய காரணம் சொல்லியிருக்காரு. எல்லாரும் காரணம் தான், ஆனா ஒரு மையப்புள்ளியா அவர் இருந்திருக்காரு. நான் முதல்ல இந்த அகாடமிக்கு வரும்பொழுது இது ஒரு சமூகம் சார்ந்த அகாடமியாக இருக்கு, இதை நம்ம எப்படி படிக்கிறது, ஒரு யங்ஸ்டரா எனக்கு அது ஒரு சின்ன ஒரு கேள்வி இருந்துகிட்டே தானே இருந்திருக்கோம். நம்ம அப்படித்தானே வளர்றோம். ஆனா அவர் வந்த முதல் நாள்ல ஃபர்ஸ்ட் டே இன்ட்ரடக்ஷன்ல ஒரு வார்த்தை சொன்னாரு. 5 வருஷம் கழிச்சு நான் இப்போ அதை ஞாபகம் வச்சிருக்கேன். இது ஒரு சமூகம் சார்ந்தது என்பது இங்க இருக்கக்கூடிய ட்ரஸ்டீஸ் எல்லாம் ஒண்ணு சேர்றோம், அவங்க டொனேஷன் தான் கொடுக்குறாங்களே தவிர படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் என்பது கல்வி அனைவருக்கும் பொதுவானது. அந்த கல்வியை யாருக்கு மறுத்தாலும் அது மிருகத்தனம் அப்படின்ற இந்த லைனை அவர் எப்பயுமே சொல்லியிருக்காரு. அந்த ஒரு சின்ன 10 ரூம் இருக்கும். எத்தனை பேர் அகாடமிக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியல. அந்த ரூம்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை வந்திருக்கு. ஆனா அது எதையுமே
இந்த கிளாஸ் ரூம்ல அவர் எடுத்துட்டு வந்ததே கிடையாது. அது அவ்வளவு சூப்பரா அத்தனை பேட்சுக்கு எடுத்துட்டு வந்திருக்காரு. குரூப் 1, குரூப் 2, குரூப் 4ன்னு கிட்டத்தட்ட ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காரு 151ன்னு. இதுல நான் ஒன்று சொல்லணுமா, இந்த 151 எக்ஸாக்ட் லிஸ்ட் கிடையாது, இதுக்கு மேலதான் இருக்கு. ஏன்னா செகண்ட் ஃப்ளோர்ல நமக்கு ஒரு லைப்ரரி இருக்கும். அந்த நூலகத்துல அசோக் பில்லர் ஆசு நூலகம் வெள்ளிக்கிழமை மூடிடும். ஆனா நம்மளோட நூலகம் 7 நாளும் திறந்திருக்கும் வாரத்துல. அன்னைக்கு எங்க லீவ் விட்டாலும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம லைப்ரரியில உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. அந்த லிஸ்ட்லாம் நம்ம கணக்கு எடுத்தது கிடையாது. அதெல்லாம் வந்து இறைவன் கணக்குன்ற மாதிரி தான் இருக்கும். இவ்வளவு சிறப்புகளை செய்திருக்காங்க. இன்னும் நாங்க எந்த புத்தகம் கேட்டாலும், எந்த டெஸ்ட் கேட்டாலும், எந்த ஃபேக்கல்ட்டியை கேட்டாலும் எங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. அதனாலதான் அதுல படிச்சு வெளியேறினாலும் நம்மளால முடிஞ்சது வேற ஏதாவது பண்ண முடியுமா சார், இந்த பேட்ச் நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த ஆஸ்பிரண்டா இருந்து அதிகாரி ஆனவங்க திரும்ப வந்துகிட்டே இருக்கும். இது சமூகம் சார்ந்ததை தாண்டி நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன பொது தொண்டு. இப்போ என்னால பணம் கொடுத்து உதவ முடியும்னாலும் கல்வியை நம்மளால கொடுக்க முடியும். கல்வி கொடுக்க வளரதான் செய்யும். ஸோ அது போல இன்னைக்கு ஆஸ்பிரன்ஸா நீங்க ஒரு 20 பேர் உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னா இதுல நீங்க படிச்சு வந்துருவீங்க, கண்டிப்பா அதிகாரியா வருவீங்க. நம்ம கேப்டன் சொல்ற மாதிரி இன்றைய மாணவர்கள் நாளைய அதிகாரிகள். அது போல நீங்க இங்க வந்த உடனே மறந்துட்டு போயிடக்கூடாது. உங்களுடைய பங்களிப்பை அடுத்தபடியா அடுத்த ஒரு ஸ்பீச் நடத்துவாங்க, அடுத்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்துவாங்க. அப்ப நீங்க வந்து உங்களுடைய பங்களிப்புகளை நிச்சயமா தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சார் அப்படியே இல்லைங்க சார். ஓகேவா? இந்த தருணம் மிக நெகிழ்வான தருணமாக இருந்தது. அதை தொடர்ந்து ஆர் கனெக்ட் அண்ட் பிஸ்னஸ் கனெக்ட் ஒரு பிஸ்னஸ் கனெக்ட் நடத்துகிறாங்க. ஸோ அதுக்கான படிவம் வந்து இங்கே இருக்குது. விருப்பப்பட்டவர்கள் வந்து அந்த படிவத்தை பூர்த்தி செய்யலாம், அதனுடைய சட்டத்திட்டங்களை எழுந்து கொள்ளலாம். இதுவரை எங்களோடு இணைந்திருந்து இந்த நிகழ்வை சிறப்பித்ததற்கு நன்றி. அதோடு இந்த இனிய விழாவில் கலந்து கொண்ட நூல் வெளியீடு செய்து சிறப்புரையாற்றிய திருமதி எஸ் மலர்விழி IAS அவர்களுக்கும், எழுத்தாளர் தேவி மோகன் அவர்களுக்கும், நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த OPR நினைவு அறக்கட்டளை மற்றும் ரெட்டி இளைஞர் பேரவைகளுக்கு மிக நன்றிகள். சார்
சார் போட்டோ அவ்வளோதானா? லாஸ்ட்டாக உனக்கு காப்பி தூங்கி ஏந்துட்டியா நீங்கள்? இந்நிகழ்வை வந்து சிறப்பித்த அனைவருக்கும் மறக்காம எல்லாரும் தெரிந்துவிட்டு செல்லணும். அதெல்லாம் காமிக்கவே இல்லையா? கொஞ்சம் எடுக்கலாம், எல்லாருமே எடுக்கலாம். ரொம்ப தூக்கம் கொஞ்சம் கீழே இருங்க, கொஞ்சம் கீழே. Hallelujah.